நண்பர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது கடவுள் போட்ட முடிச்சு பகுதி 11. அன்று மாலை வேலை நின்று திரும்பிய கஸ்தூரி மிகவும் களைப்புடன் இருந்தாள். அவளது அலுவலகத்திலே அவள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தலைமை பதவி, அவளது பகுதியின் தலைவி என்ற அந்தஸ்து, சம்பள உயர்வு, சலுகை எல்லாமே அவளுக்கு 2 வாரங்களுக்கு முன்னதாகத்தான் கிட்டியிருந்தது. வேலை நின்று ஓய்வு பெற்றுக்கொள்ளும் முன் அந்த பகுதியின் தலைவியாக அலுவலகத்தின் அந்த ஏசி அறை சுழல் நாற்காலி மீது அமர்ந்தபடி அதிகாரம் செய்ய வேண்டும் என்றதொரு ஆசை அவளுக்கு இருக்கத்தான் செய்தது. ஹர்ஷனின் திருமணத்திற்கு முன்னர்தான் அந்த பதவிக்காக அவளது மனம் பறந்தது. முடிவில் அந்த ஆசையும் பூர்த்தியாகிவிட்டது. வேலை நின்று ஓய்வடையும் முன்பே அந்த பகுதி ஊழியர்கள் அனைவரும் மேடம் மேடம் என்று அவளுக்கு சலாம் போட்டபடி ஓடிவர, வெகு மிடுக்காக நடந்து மெத்தென்று நாற்காலியில் உட்காரும் அந்தஸ்து கிட்டியிருந்தது. ஆனால் அதை எதிர்பார்த்த ஆனந்தம் இப்போது துளியளவு கூட ஏன் அவளிடம் இல்லை? மனதில் எந்தவித சலனமும் இல்லையே. மாறாக அதே பதவி இப்போது பெரும் சுமையாகத்தான் தோன்றியது. முன்னைவிட எக்கச்சக்கமான பொறுப்பு, நேரத்தில் பல லட்ச ரூபாய்கள் பற்றிய கணக்கு வழக்குகளுக்கு முடிவு எடுக்க வேண்டிய சிக்கலானதொரு நிலைமை. வீட்டுக்குள் சாமான்கள் வாங்கவே 2-3 நாட்கள் சிந்தித்து செயல்பட்டு பழகியவளாயிற்றே அவள். இப்பொழுது வினாடியில் முடிவு செய்ய வேண்டும் என்ற நிலை பொறுப்புகளால் அவளை கட்டுப்படுத்தக்கூடிய கடிதங்களில் விரைவாக நாள் முழுவதும் கையெழுத்திட்டு, கழுகு போல் கூர்மையான பார்வையில் கணக்குகளை அலசி முடிவெடுத்து, அப்பப்பா, யாருக்கு வேணும் இந்த தலைமை பதவி? அவள் மனதில் ஹோ என்று அலறல். நாள் முழுவதும் கடுமையாக உழைத்துவிட்டு களைத்து சோர்ந்து வருகிறவள் முன் வீட்டின் நிர்வாகம் பூதமாக நின்று பயமுறுத்தவே அவள் ஒரே அடியாக மனம் நொறுங்கி போய்விட்டிருந்தாள். குடும்பத் தலைவி என்னும் பதவியிலும் ஏகப்பட்ட பொறுப்புகள் இருப்பதால்தான் விஷயம் தெரிஞ்சவர்கள் அதையும் ஒரு உத்தியோகம் என்கிறார்கள். வெளியிலும் வேலை செய்துவிட்டு வீட்டிலும் வேலை செய்ய நேர்ந்தால் எந்த பெண்ணால்தான் திறமையாக நிர்வாகம் செய்ய முடியும்? பால் குக்கரில் வேலைக்காரி காய்த்து வைத்துவிட்டு போன பால் சூடாகவே இருந்தது. அவள் தள்ளாடியபடி சமையலறைக்குள் புகுந்து பாலை ஒரு டம்ளரில் சரித்து கொண்டாள். திடீர் காஃபி தூளையும் சிறிது சர்க்கரையையும் போட்டு கலக்கி எடுத்துக்கொண்டு முன்னறையில் வந்து உட்கார்ந்தாள். மாதங்கியின் நினைப்பும் அவளது பரிவான உபசரணையும் அவள் மனதில் நிழலாடின. அப்போதுதான் கறந்த பாலினை காய்ச்சிய மனத்துடன் சுட சுட இறக்கிய டிகாஷனை கலந்து அளவோடு சர்க்கரையிட்டு நுரை பொங்க ஆற்றி பதமாக அவள் அன்போடு தம்பலரை எடுத்து வருவாளே, அப்போது வீசும் காஃபியின் ரம்யமான நெடி வீடு முழுவதும் சூழ்ந்து கொள்ளும். சிரித்த வண்ணம் அன்புடன் மாதங்கி தன் கையால் கொடுத்த நாட்களை நினைவு கூர்ந்தபடி கையிலிருந்த காஃபியை விஷம் போல குடித்து முடித்தாள் அவள். மனதில் துயரம் சுமையாக அழுத்தியது. மாதங்கி அவர்களுடன் வீட்டில் இருந்ததால் தன் மாமியாருக்கு பதவி உயர்ந்துவிட்ட சங்கதியை கேட்டதும் எப்படி மகிழ்ந்து போயிருப்பாள். அத்தை, பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் பிடிச்ச சாப்பாடு பாயாசம் வடையோடு ஜமாய்க்கணும். ஆர்ப்பரித்திருப்பாள். மாமியாரை கொண்டாடி ஆனந்த வெள்ளத்தில் முழுக்காட்டிருப்பாள். சூடு ஒரு ருசி என்றவள் வாயில் சர்க்கரையைத்தான் போட வேண்டும். இந்த பதவி அவள் இருக்கும்போது வந்திருக்க வேண்டியது. ஆறிப்போன காஃபி போல இப்போது பொறுப்பு வேண்டாம் என்று உதறித்தள்ளும் சமயம். அவளாகவே நகர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பலுவான பாறாங்கல் போல் தலைமீது சுமத்தப்பட்டிருக்கிறது. மகனிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டதால் அவனிடமும் தெரிவிக்க முடியவில்லை. மகிழ்ச்சியை தருவதற்கு பதில் மனசு சுமையை தரும் இந்த பதவி அவளுக்கு தேவைதானா? டம்ளரை மேஜை மேல் வைக்க எழுந்தபோதுதான் வேலைக்காரி அன்று தபாலில் வந்த ஒரு கடிதத்தை வைத்திருப்பதை கவனித்தாள். பூச்சாடி அருகே அவளது பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த உரை மீது குண்டு குண்டான கையெழுத்து. நெஞ்சு படபடத்தது. மாதங்கி எழுதியிருக்கிறாள். அவளது மகளை போன்றவள் அவளது கடிதத்துக்கு பதில் எழுதியிருக்கிறாள். பரபரப்புடன் உரையை கிழித்து கடிதத்தை உருவி படித்தாள். அன்புள்ள அத்தை அவர்களுக்கு வணக்கம் பல. உங்களுடைய கடிதத்தை கண்டதும் எனக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது. அயரா உழைப்புக்கு முடிவில் பலன் கிடைத்து விட்டிருக்கிறது.
அலுவலகத்தில் அந்த பகுதிக்கே நீங்கள் தலைவராக செயல்படத் தொடங்கிவிட்டீர்கள் என்பதை அறிந்து நான் பெருமையில் பூரித்து போனேன். எனது மனமார்ந்த பாராட்டுகள். உங்களுக்கும் நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கப் போகிறேன். நான் எடுத்துக்கொண்ட டிப்ளமோ கோர்ஸில் பாஸ் செய்துவிட்டேன். மிக அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறேன். அப்படி முதலாவதாக தேறிய முதல் 10 மாணவிகளை இந்த பயிற்சி கல்லூரியிலேயே நல்ல கம்பெனிகளுக்கு வேலைகளுக்கு சிபாரிசு செய்து ஏற்பாடு செய்கின்றது. அதனால் 2-3 கம்பெனிகளில் அதிவிரைவிலேயே எனக்கு நல்லதொரு வேலையும் கிடைத்துவிடும். அவற்றில் நல்ல சம்பளம் தரும் உயர்தர கம்பெனியை தேர்ந்தெடுக்கலாம் என்றிருக்கிறேன். நர்மதா அம்மாளும் அதையேதான் சொல்கிறார்கள். அதுவரை நர்மதா அம்மாவின் பொட்டிக்கை கவனித்துக் கொள்வதற்கு அவருக்கு உதவுவது என்ற தீர்மானத்தில் இருக்கிறேன். ஹாஸ்டலில் சென்று தனியே வசிப்பது கூடாது என்று இவர்கள் வற்புறுத்துவதால் இங்கேயே தங்கி இவர்களுக்கு கூடமாட வீட்டு வேலைகளில் கொஞ்சம் உதவி செய்யலாம் என்று எண்ணுகிறேன். ஓய்ந்த வேலைகளில் அவருக்கு கார் ஓட்டவும் செய்வேன். இதனால் இனாமாக உணவும் தங்க இடமும் நர்மதா அம்மாவிடம் கிடைக்கும். நீங்கள் இனிமேல் என் சாப்பாட்டுக்காக மாதம் அனுப்பும் தொகை தேவையிராது. அத்தை, என்னையே நான் காத்துக்கொள்வதற்கு இப்படி ஒரு தொழிற்கல்வியை பயில எனக்கு நல்லதொரு வாய்ப்பை நீங்கள் அளித்து உதவினீர்கள். அதை நான் மறக்கவே மாட்டேன். கொஞ்ச நாட்களாகவே நான் தீவிரமாக யோசிக்கிறேன். இப்பொழுது என் விருப்பத்தினால் எழுந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். அத்தை, இது சமயம் உங்களிடம் ஒரு உண்மையை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஜெயந்தியை பெண் பார்க்க வந்தபோது எனக்கு உங்கள் மகனை மிகவும் பிடித்து விட்டிருந்தது. ஜெயந்தி அக்காவின் இடத்தில் நான் இருக்கக்கூடாதா என்று அது சமயம் நான் ஏங்கி போனேன். இது ஒருதலை காதல்தான். உங்கள் மகனுக்கு ஜெயந்தி கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றம், அதனால் ஏற்பட்ட ஆத்திரம்தான் என் மீது வெறுப்பாக மாறியது. இப்போது தொலைவில் இருந்தபடி சிந்தித்து பார்த்தால் தெளிவாகத்தான் தெரிகிறது. உங்கள் மகனது உணர்ச்சி நியாயமானதே. ஆண் பெண் யாராயிருந்தாலும் என்ன, திருமணம் என்பதில் மனப்பூர்வமான ஈடுபாடு இல்லாது வற்புறுத்தப்படுவது தவறுதான். என் விஷயத்தில் நான் புரிந்து கொண்ட உண்மை இதுதான். இதற்காக நான் தங்களையோ அல்லது என் கணவரையோ குற்றம் கூறவில்லை. பெரியப்பா தம் மகளுக்கு பதிலாக மனையில் உட்காரும்படி என்னை கேட்டுக்கொண்ட போது நானே மறுத்திருக்கலாமே. அவரது மகளைப் போலவே தாலி கட்டும் முன்பு மாயமாக மறைந்திருக்கலாமே. ஹர்ஷனை எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் அவருக்கு என்னை பிடிக்காமல் போய்விடும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் அன்பும் ஆதரவும் என்னை பொறுமையுடன் இருக்க செய்தது. எப்படியும் நிலைமை மாறிவிடும் என்றுதான் இதுநாள் வரை இருந்தேன். ஆனால் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு அல்லவா? அதனால் இந்த துயர அனுபவத்தை நான் மேலும் நீடித்து கொண்டிருக்க விரும்பவில்லை. கணவனும் மனைவியும் ஒரு குறித்த காலவரம்பு வரை பிரிந்திருந்து பின்னர் இருவரும் ஒப்புக்கொண்டால் எளிதில் விவாகரத்து பெற்றுவிடலாம் என்கிறார்கள். இதை பற்றி தாங்கள் ஒரு வக்கீலை கலந்து ஆலோசித்து ஆவணம் செய்தால் நல்லது. ஹர்ஷனுக்கும் இந்த விருப்பமில்லாத விவாகரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நானே அவருக்கு விடுதலை அளிக்க பூரண சம்மதம் தெரிவித்து விட்டதாக அவரிடம் சொல்லவும். இனி இப்படி ஒரு தீர்மானம் மேற்கொண்டு விட்டதால் என் பெயருக்கு தாங்கள் எழுதி வைத்துள்ள சொத்து விவரம் அடங்கிய உயிலையும் வங்கி பாதுகாப்பு பெட்டகத்து சாவியையும் தபால் மூலமாகவோ அல்லது நர்மதா அம்மாள் சென்னைக்கு வரும்போதோ அனுப்பிவிட எண்ணுகிறேன். எனது வருங்காலத்துக்கு வழிகாட்டினீர்கள். அதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். தாங்கள் மிகுந்த தாராள மனதுடன் நகையாஸ்தியாகவும் கொடுத்தீர்கள். ஆனால் மருமகள் என்ற ஸ்தானம் எனக்கில்லாத போது அவைகளை பெற்றுக்கொண்டு வாழ்வது மிகவும் தவறு. அவற்றை திரும்ப உங்களிடமே ஒப்படைப்பதுதான் முறை என்று தோன்றியதால் திரும்ப துணிந்துவிட்டேன். மன்னித்து கொள்ளுங்கள். தங்கள் மகனிடம் கலந்து ஆலோசியுங்கள். ஆவணம் செய்வீர்கள் என எண்ணும் என்றும் தங்கள் மாதங்கி. அந்த நீண்ட கடிதத்தை முதலில் படித்த கஸ்தூரி நிலை கலங்கி போனாள். மீண்டும் ஒருமுறை ஆழ்ந்து அதை படித்தாள். படித்து முடிப்பதற்குள் நெஞ்சை துயரம் இறுக்கியது. கண்களில் நீர் புரள விம்மலாக துயரம் சிதற கடிதத்தையே வெறித்தாள் அவள். மூளைக்குள் வண்டு குடைவது போல் துன்பம் ரிங்காரம் செய்தது. ஆ, இதென்ன, வீடே சுழல்வது போல்! கஸ்தூரி மயக்கமாக தடால் என முன்னரை கம்பளத்தின் மீது நினைவிழந்து விழுந்து விட்டாள். கேரேஜில் அம்மாவின் கார் நிற்பதை ஹர்ஷன் கவனித்தான்.
தனது காரையும் உள்ளே நிறுத்தி கதவை சாத்தி பூட்டிவிட்டு வீட்டை நோக்கி நடந்தவனுக்கு ஒரே வியப்பு. இருட்டத் துவங்கிவிட்டது. ஆனால் வராந்தாவில் கூட விளக்கு இருக்கவில்லை. அவசரமாக தன் சாவியை கொண்டு கதவை திறந்தபோதுதான் கவனித்தான். ரோவர் கதவருகே ngொய் ngொய் என்று புலம்பியபடி படுத்து கிடந்தது. வழக்கம்போல் உற்சாகத்துடன் அவனை கண்டு குதித்தோடி வரவில்லை. நடை விளக்கை போட்டுவிட்டு சுற்றுமுற்றும் பார்வையிட்டான். வீட்டில் நிலவி நின்ற இறுக்கமான அமைதி அவனை கலவரத்தில் ஆழ்த்தியது. என்ன ஆயிற்று? இந்த அம்மா எங்கே? முன்னறையிலிருந்து லேசான முனகலை கேட்டு திகைத்து போனான். அதற்குள் அவனையும் தள்ளிக்கொண்டு ரோவர் ஒரே பாய்ச்சலில் அந்த அறைக்குள் ஓடியது. வாயிற் கதவை மூடிவிட்டு வேகமாக வந்து முன்னர விளக்கை போட்டவன் அம்மா என்று அலறிவிட்டான். நாற்காலி ஒன்றின் கையை பிடித்து எழ முயன்ற கஸ்தூரியின் முன்னெற்றியில் பற்றியிருந்த சிறு காயத்திலிருந்து இரத்தம் கோடாக வழிந்து தாடை மீது ஓடி அவளது முன்னங்கை மீது சொட்டியிருந்தது. இத்தனை நாளாக கடைபிடித்து வந்த விரோதமெல்லாம் காற்றில் பஞ்சாய் பறந்து போயிற்று அவனுக்கு. அவனது அருமை அம்மாவின் நிலைமையை கண்டு மெய் பதற அருகே ஓடி வந்தான். எஜமானியின் கன்னத்தின் மீது மூக்கை வைத்து கொண்டு ரோவரை தள்ளிவிட்டு தாயாரை அப்படியே தூக்கினான் மிகுந்த வாஞ்சையுடன். அம்மா, என்னம்மா ஆச்சு என்று பதறினான். அம்மாவும் மனத்தாங்களை மறந்து போனாள். அவளது செல்வ மகனின் அன்பும் பரிவும் நிறைந்த குரலில் மனம் கரைந்து போனாள். மயக்கமா வந்தது, அவ்வளவுதான் தெரியும். சுரீர்னு ஒரு வலி, கீழே விழுந்திருக்கேன் போல இருக்குது. காப்பி மேஜை முனை நெத்தியிலே குத்தியிருக்கணும். வழியிலே சட்டுன்னு முழிப்பு வந்தது. நெத்தியை தொட்டு பார்த்தப்போ பிசுபிசுன்னு கையில் பட்டுச்சு. விளக்க போடணும்னு நினச்சேன், முடியலை. தலையை சுத்திக்கிட்டு மயக்கமாக வந்துச்சு. அம்மா அழுகையில் திணறினான். பயப்படாதீங்கம்மா, நான் தான் வந்துட்டேனே. ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான். இருங்க, எல்லாம் சரியாயிடும். சமாதானமாக சொல்லியபடி தன் கைக்குட்டையை உருவி காயத்தின் மீது வைத்து அழுத்தினான். ஆட்டுக்குட்டியை தூக்குவது போல் அப்படியே தாயாரை தூக்கி கொண்டு அருகில் இருந்த படுக்கையின் மீது கிடத்திவிட்டு ஜன்னல் கதவை திறந்து விட்டான். மின்விசிறியை சுழல விட்டான். டாக்டர் சிகாமணியை அவசரமாக தொலைபேசியில் அழைத்துவிட்டு ரோவரை பிடித்து குளியலறைக்குள் தள்ளி மூடினான். அம்மாவின் அருகில் வந்து ஆதரவாக உட்கார்ந்தவன் மனதில் வேதனை சுமையாக கவனத்தது. கஸ்தூரி தொடர்ந்து முனகிக் கொண்டிருந்தாள். தலையை வலிக்குதே, இடையில் அரற்றினாள். குடும்ப வைத்தியர் வருவதற்குள் யுகமே முடிந்துவிடும் போல அவனுக்கு மலைப்பு தட்டியது. முடிவில் வைத்தியர் வந்தார். நெற்றி காயத்தை முதலில் கவனித்துவிட்டு பின்னர் பரிசோதனை செய்தார். அவரையே கவலையுடன் பார்த்தான் ஹர்ஷன். ஜாடை செய்து அவனை வெளியே அழைத்தார் வைத்தியர். ஏதேனும் விபரீதமாக சொல்லிவிடப் போகிறார் என்ற பயத்தில் ஹர்ஷனுக்கு மார்பு படபடத்தது. மூச்சு முட்டியது. திகிலுடன் அவரையே பார்த்தான். அம்மாவுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகவே இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அனுமதித்து என் பாதுகாப்பிலே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொல்றீங்களா? ஓவென்று அழவேண்டும் என்று வேதனை நெஞ்சை கவ்வியது. ஆண் பிள்ளையாயிற்றே. வெட்கத்துடன் உதட்டை அழித்து கடித்தவாறே துயரை விழுங்கிக் கொண்டான். 2 நாளைக்கு முன் அம்மா தொலைபேசியில் என்கிட்ட பேசினாங்க. அலுவலகத்திலே ரொம்ப வேலை, பல கவலைகள். அதனால் அவங்களுக்கு இரவிலே தூக்கமே இல்லை. அடிக்கடி தலைநோவு வந்துடுறதுன்னு நாங்கள். நீங்கள் கிளினிக்கு வந்து இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்கிறது நல்லதுன்னேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அவங்க மேலே குத்தம் சொல்லலை. இப்போது அவங்க அலுவலகத்திலே அவங்க வேலை பார்க்குற பகுதிக்கு தலைவியாக உயர்த்தப்பட்டிருக்காங்க இல்லையா? அதனால் அதிகப்படி வேலை வேற. அவர் பேசிக்கொண்டே போனார். தூக்கி வாரி போட்டது ஹர்ஷனுக்கு. அவருக்கு தெரிந்திருந்த விஷயம் அவனுக்கு தெரிவிக்கப்படவில்லையே. அவமானமாகவும் இருந்தது. அத்தோடு வீட்டு விவகாரமும் சொல்லிவிட்டு குடும்ப வைத்தியர் அலங்கோலமாக கிடந்த அறையை சுற்றிலும் நோட்டம் விட்டார். முன்போல் இருந்தால் அம்மாவை வீட்டிலேயே வைத்து கவனிச்சுக்கலாம். பொறுப்பாக பார்த்து கொள்ள இப்போ வீட்டிலே யாருமே இல்லாததுனால உடனடியாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறது நல்லதுன்னு சொன்னேன், அழுத்தமாக கூறினார் அவர். ஹர்ஷன் முகம் சிவந்தது. உடல் அனலாக எரிந்தது. மெல்ல அவரை தலை நிமிர்ந்து பார்த்தான் கூச்சத்துடன். மாதங்கி அங்கே இல்லாதது கூட அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவருக்கு மட்டுமென்ன, இத்தனை நாளில் ஊருக்கே தெரிந்திருக்கும். எங்கள் வீட்டில் ஏற்பட்ட குழப்பத்தினாலே அம்மாவுக்கு உடம்பு இப்படி ஆகிட்டதாக சொல்றீங்களா? தடுமாறினான் ஹர்ஷன்.
குற்ற உணர்வு மனதில் முள்ளாக நெருடியது. உங்க பாட்டன் காலத்திலிருந்து உங்க குடும்பத்தை எனக்கு தெரியும். வெறும் கடின உழைப்பால் உங்க அம்மா உடம்பு கெட்டு போகல. இன்னைக்கு அவங்க மனதுக்கு பெருகிந்த அதிர்ச்சி தரக்கூடிய சங்கதி ஏதோ நடந்திருக்கு. கடும் உழைப்பும் மன அதிர்ச்சியும் சேர்ந்துக்கவே இரத்த அழுத்தம் ஓஹோன்னு போயிட்டது. நல்ல வேளை மயக்கமா விழுந்ததில் கையை காலை உடைச்சிக்கல. சரி, அபர்ணா நர்சிங் ஹோமுக்கு அம்மாவை காரில் படுக்க வச்சு அழைச்சிக்கிட்டு வா. நான் முதல்ல போய் ஒரு ஏசி ரூம் ஒன்று ஏற்பாடு செய்கிறேன். விடை பெற்று கொண்டார் அவர். அம்மாவை நர்சிங் ஹோமில் தனியாக விட்டுவிட்டு திரும்ப ஹர்ஷனுக்கு மனமே வரவில்லை. இரவில் மயக்கம் வந்து விபரீதம் ஏதாவது நேர்ந்துவிட்டால், உயிருக்கு ஆபத்தாகிவிட்டால் உள்ளூர நடுங்கினான். அதே சமயம் அவன் மனதிற்குள்ளே ஓர் அதிசயம். அம்மா மீது இத்தனை பிரியமா அவனுக்கு? இதை ஏன் அவன் சரிவர புரிந்து கொள்ளவில்லை? காரை கேரேஜில் நிறுத்திவிட்டு மறுபடியும் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவன் மனதில் காட்டின் ஆவென்ற தனிமை அவனையும் அறியாது கண்ணீரை வரவழைத்தது. இதுவரை ஆண் பிள்ளை என்ற வீம்புக்காக அடங்கிக் கொண்டிருந்த அழுகை விம்மலாக அவனது உடலை குலுக்கியது. தனிமையின் கொடுமையை தவிர்க்க ரோலர் காலடியில் துணையாக சுருண்டு கிடக்க முன்னறையில் சோபாவில் சாய்ந்து கொண்டான். அம்மாவின் இரத்த அழுத்தம் அதிகமாகி ஒருவேளை உயிருக்கே உலை வைத்துவிட்டால்? நெருங்கிய அந்த ஓர் உறவும் அற்றுப்போன பின்னர் அந்த இழப்பின் துயரை அவன் எப்படி தாங்கிக் கொள்வான்? 10 வயது சிறுவனாக இருக்கையில் மாரடைப்பால் மறைந்து போன அப்பாவின் பேரிழப்பு தந்த அதிர்ச்சியை அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுது அவளுடன் துயரை பகிர்ந்து கொண்டு தாங்கிக் கொண்டான். அப்பா வைத்துவிட்டு போன அந்த வீடும் கொஞ்சம் பணமும் தான். அதை மட்டுமே நம்பி வாழத் தொடங்கியிருந்தால் இப்போது நிலைமை வேறாகி போயிருக்கும். அப்பாவின் மறைவுக்கு பின்னர் அம்மா வேலைக்கு போக ஆரம்பித்தாள். ஆரம்பத்தில் கார் போன்ற வசதிகள் கிடையாது. அலுவலகத்திற்கு பஸ்ஸில்தான் போய் வந்தாள். பரீட்சை நாட்களில் அவன் கூடவே கண்பிடித்து கொண்டு காஃபியும் டீயும் போட்டு கொடுத்து உற்சாகப்படுத்தினாள். ஏன், அந்த கார் விபத்தின் போது அம்மா ஆஸ்பத்திரிக்கு நடந்த நடை, அவள் பட்ட வேதனை, எத்தனை இரவுகள் கண்ணயராது அவன் அருகே அமர்ந்தபடி. அப்பப்பா, அவள் செய்த பணிவிடைகள், இவ்வளவையும் மறந்து போனேனே. அவன் நன்றியற்ற ஒரு மிருகம் போல நடந்து கொண்டேனே. இத்தனை நாளாக அவனது மனம் நொந்து போகும்படி அல்லவா நடந்து வந்திருக்கிறான். சுயநலக்காரி ஊர்மிளா அவனை உதறிவிட்டு வேறு ஒருத்தனை மணந்த பின்னரும் அவனை வீழ்த்த எப்படியெல்லாம் ஒரு வலை விரித்தாள். அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அடங்கி அவள் பின்னால் நாய்க்குட்டி போல ஓடிக்கொண்டிருந்தவன் பெருத்த தவறு செய்ய இருந்தவனை நல்லவேளை குடும்ப நண்பர் நாராயணசாமியின் சாட்டையடி அவனை மீட்டுவிட்டது. சிந்தனை செய்தபடி கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தவன் வயிற்றை பசி சுருட்டி எடுத்தது. எழுந்து சென்று ஃப்ரிட்ஜை திறந்த குளிர்ந்த நீர்பாட்டிலை திறந்து மடமடவென்று நீரை பருகினான். அவனாக செய்து கொண்ட அவலம் இது. கை நிறைய சம்பாதித்தும் வயிறு நிறைய சாப்பிட முடியாத திண்டாட்டம். மாதங்கியின் நினைப்பு திடீரென்று நெஞ்சை கவ்வியது. தான் செய்த தவறை எண்ணி மருகினபடியே மீண்டும் முன்னரை பக்கம் வந்தான். வாயிற்கதவை தள்ளிவிட்டு ஷோபாவில் அமர்ந்தவனுக்கு மீண்டும் மாதங்கியை சுற்றியே எண்ணம் வட்டமிட்டது. மனைவி என்று அவள் வீட்டுக்குள் வந்த பின்னரும்தான், ஆண் பிள்ளை என்ற ஆணவத்தினால்தானே வீட்டினம் நுழைந்த ஊர்மிளாவை அவள் கண்ணெதிரிலேயே கொண்டாடினான். ஆனால் எவனோ ஒரு பொறாமைக்காரன் எழுதி போட்ட மொட்டை கடிதத்தை படித்துவிட்டு எப்படி கொதித்து போனான். உடனடியாக அவளை வீட்டை விட்டே துரத்த ஏற்பாடு செய்தான். இது என்ன நியாயம்? எத்தனை பெரிய தவறு! அதிர்ஷ்டம் மாதங்கி வடிவில் மனைவி என்ற உரிமையில் அவனை வலுவிலே தேடிக்கொண்டு வந்தது. முட்டாள் அதை எப்படி உதைத்துவிட்டு தனக்கே அழிவை தேடிக்கொண்டு விட்டானே. மனைவியில்லாத தனிக்கட்டை என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால்தானே. ரிசப்ஷன் சரோஜா அவனை பார்த்த போதெல்லாம் கண்களால் சிரித்து காதல் வலை வீசுகிறாள். ஸ்டெனோ தங்கம் அனாவசியமாக மிக அருகில் வந்து இடிக்காத குறையாக நின்று தொலைக்கிறாள். எல்லோரும் தூண்டில் போடும் அளவுக்கு அவன் ஒரு காட்சி பொருளாகிவிட்டானே. கருமம்! மாதங்கியிடம் அவன் கண்ட குறை என்ன? வீண் மனப்பிரமையால் அவளது அடக்கத்தையும் பண்பையும் சந்தேகித்தான். எரிச்சல் பட்டான். வாழ்க்கை தந்த நல்ல வாய்ப்பை நழுவ விட்டான். அவள் மட்டும் இப்போது கூட இருந்திருந்தால் வீடு இப்படியா அலங்கோலமாக இருக்கும்? அவர்களது வாழ்வுதான் இவ்வாறு சீர்குலைந்திருக்குமா? அட முட்டாள் ஹர்ஷா! ஒரு நல்ல பெண்ணை சொல்லாலும் செயலாலும் அடித்து விரட்டிவிட்டாயே. நீயும் ஒரு ஆண் பிள்ளைதானாம்.
தன்னைத்தானே கடிந்து கொண்டு துயரத்திலே துவண்டவனாக கண்களை மூடிக்கொண்டிருந்தவன் உறங்கிப் போனான். புடவை சரசரக்க மாடிப்படிகளை மெல்ல ஏறி வந்த மாதங்கி கதவை லேசாக தட்டும் ஒலி, தொடர்ந்து கம்மென்று பன்னீர் பூவின் மனம். திடுக்கிட்டு விழித்தான் ஹர்ஷன். ஜன்னலோரத்தில் வளர்ந்து நின்ற பன்னீர் மரத்திலிருந்து காற்று வாக்கில் பூவின் வாசனை அறைக்குள்ளே வீசிக்கொண்டிருந்தது. வேலைக்காரி முனியம்மா கதவை தட்டினாள். நன்றாக விடிந்துவிட்டது. உள்ளே வந்தவள் சங்கதியை கேட்டதும் முகவாயில் கையை வைத்து கொண்டு அப்படியே நின்றுவிட்டாள். அம்மாவுக்கு பெரிய வேலை கிடைச்சிட்டுதுன்னு ஆஃபீஸில் கண்ணு போட்டுட்டாங்க. அதனால்தான் பாவம் உடம்புக்கு முடியாமல் வந்துருச்சு. அப்போவே நான் சுற்றி போடணும்னு நினச்சேன். ஆஃபீஸில் உள்ளவர்கள் போட்ட கண் இல்லை. அம்மாவுக்கு நான் கொடுத்த மனப்புண். சொல்ல முடியாது தவித்தான் ஹர்ஷன். சோம்பல் முறித்தபடி எழும்பி திரும்பியவளின் கண்களில் தரை மீது கிடந்த அந்த கடிதம் பட்டது. என்னவாக இருக்கும்? வியப்புடன் எடுத்து பிரித்து படித்தவன் அதிர்ந்தே போனான். அம்மாவுக்கு ஏற்பட்ட துயரத்தின் உச்சநிலையை அப்போது அவனால் நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. கடவுள் போட்ட முடிச்சு. விரைவில் இணையும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.